வணக்கம். இலங்கையில ஒரு மருந்தாளுநரா உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? சூப்பர். அப்போ இது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்க போகுது. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ நம்ம ஒன்னா சேர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகணுங்கிறது உங்க கனவா? வாங்க, அந்த கனவை நனவாக்கறதுக்கான மொதப்படியை எடுத்து வைப்போம். அந்த மொதப்படி தான் இந்த ஆஃபிஷியல் அப்ளிகேஷன். இதை எப்படி கரெக்டா பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த எஸ்எல்எம்சி அப்ளிகேஷனை பார்த்தா கொஞ்சம் குழப்பமா சிக்கலா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா இதை உடைச்சு ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க வேலைய ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு ஃபார்மும் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இதுக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்றதுதான். ஓகே, இதோ உங்களுக்கான ஒரு குட்டி செக்லிஸ்ட். நீங்க ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசனா இருக்கணும், நல்ல கேரக்டர் இருக்கணும், ஓ லெவல்ல இங்கிலீஷோட பாஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் ஏ லெவல் சயின்ஸ்ல ஒரே தடவைல பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த 4 ஓகேனா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேளுங்க. உங்க ஓஎல், ஏஎல் சர்டிஃபிகேட்ஸ்ல இருக்கிற பேரும் உங்க நேஷனல் ஐடென்டிட்டி கார்டுல, அதாவது என்ஐசில இருக்கிற பேரும் ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே ஒன்னா இருக்கணும். சின்னதா ஒரு மிஸ்டேக் இருந்தா கூட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால ஏதாவது வித்தியாசம் இருந்தா உடனே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸை காண்டாக்ட் பண்ணி சரி பண்ணிடுங்க. சரி, தகுதியெல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். உங்க ட்ரெய்னிங் பீரியடுக்கு ஒரு நல்ல தகுதியான வழிகாட்டிய, அதாவது ஒரு சூப்பர்வைசிங் ஃபார்மசிஸ்ட கண்டுபிடிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம் வாங்க. அப்படின்னா யார் இந்த சூப்பர்வைசிங் ஃபார்மசிஸ்ட்? அவங்க எஸ்எல்எம்சில ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஃபார்மசிஸ்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசில வேலை செய்யணும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசாங்க ஹாஸ்பிட்டல் மாதிரியான இடங்கள்ல இருக்கிற இன்டர்னல் ஃபார்மசில வேலை செய்யறவங்க இதுக்கு செட் ஆக மாட்டாங்க. அத மனசுல வச்சுக்கோங்க. இங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பர் 6 ரொம்ப முக்கியம். ஒரு ஃபார்மசிஸ்ட் ஒரு வருஷத்துல அதிகபட்சமா 6 பேருக்கு தான் ட்ரைனிங் கொடுக்க முடியும். அதனால நீங்க செலக்ட் பண்ற ஃபார்மசிஸ்ட் கிட்ட உங்களுக்கு இடம் இருக்கான்னு முதல்லயே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நாம அப்ளிகேஷன் ப்ராசஸ்லயே பலருக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த பேப்பர் ஒர்க்ஸ். ஆனா பயப்படாதீங்க, இதை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கிறேன். ஒரு முக்கியமான வார்னிங். எஸ்எல்எம்சி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது இந்த நியூ ரிவைஸ்ட் அப்டேட்டட் ஃபார்மேட் 2025 11.3 அப்படின்னு இருக்கிற லேட்டஸ்ட் ஃபார்மை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்க தெரியாம பழைய ஃபார்மை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ இதுல ரொம்ப கவனமா இருங்க. இந்த இன்டென்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கிற பேரை கேட்டு குழம்ப வேண்டாம். இது ஒன்றும் இல்ல, உங்களுக்கும் உங்க சூப்பர்வைசிங் ஃபார்மசிஸ்ட்க்கும் இடையிலான ஒரு 2 வருஷ ட்ரைனிங்குக்கான ஒரு ஆஃபிஷியல் கான்ட்ராக்ட், அவ்வளவுதான். இதை ஒரு தனி பேப்பர்ல பிரிண்ட் எடுக்கணும். சரி, இந்த கான்ட்ராக்ட்ல என்ன இருக்குன்னு சிம்பிளா பார்க்கலாம். நீங்க 2 வருஷம் ட்ரைனிங்குக்கு கமிட் ஆகுறீங்க. உங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இருக்கும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல உங்களை வேலை வாங்க முடியாது. அதே மாதிரி உங்க ஃபார்மசிஸ்ட் உங்களுக்கு இந்த தொழிலை சரியா சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டவர். அடுத்தது அஃபிடவிட், அதாவது சத்திய கடிதம். இது ஒரு ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் முன்னாடி நீங்க கையெழுத்து போடுற ஒரு சட்டப்பூர்வமான உறுதிமொழி. இந்த ட்ரெய்னிங் பீரியட்ல நீங்க வேற எந்த கவர்மெண்ட் வேலையிலும் சேர மாட்டீங்க அப்படின்னு சத்தியம் பண்றீங்க. ஓகே, இப்போ நாம இந்த ப்ராசஸோட மாடர்ன் பகுதிக்கு வந்துட்டோம். ஆன்லைன் போர்ட்டல்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் மூலமா அப்ளிகேஷன் அனுப்புற வேலைக்கே போகாதீங்க. அதை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. முழு ப்ராசஸுமே ஆன்லைன்ல மட்டும்தான். இந்த 5 ஸ்டெப்ஸையும் கவனமா ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணுங்க. அப்புறம் சர்வீஸ் போர்ட்டல்ல அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸை பிடிஎஃபா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அடுத்து உங்க இன்டர்வியூ டைமை புக் பண்ணுங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தடவை புக் பண்ணிட்டா அதை மாத்தவே முடியாது. சோ ஜாக்கிரதையா செலக்ட் பண்ணுங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அப்ளிகேஷன் ஃபீஸ் 3500 ரூபாய். இதை நீங்க பேங்க் ஆஃப் சிலூன் மருதானை பிரான்ச்ல இருக்கிற ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் அக்கவுண்ட்ல கட்டணும். ஒருவேளை நீங்க சிடிஎம் மிஷன்ல பணம் கட்டினீங்கன்னா அந்த ரிசிப்டோட ஒரு போட்டோ காப்பியை எடுத்துட்டு வர மறக்காதீங்க. சூப்பர். இப்போ நம்ம அப்ளிகேஷனோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்டர்வியூக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் எப்படி ரெடி ஆகிறதுன்னு பார்க்கலாம். இன்டர்வியூக்கு போகும்போது நீங்க கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்னு உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், இன்னொன்னு நீங்க ஃபில் பண்ணி ரெடியா வச்சிருக்க வேண்டிய ஃபார்ம்ஸ். இதோ உங்களுக்கான ஃபைனல் செக்லிஸ்ட். ஃபில் பண்ண அப்ளிகேஷன், இன்டென்ஷிப் ஃபார்ம், அஃபிடவிட், ஒரிஜினல் பேங்க் ஸ்லிப், ஒரிஜினல் என்ஐசி,
ஓ லெவல் ஏ லெவல் சர்டிஃபிகேட்ஸ், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் 110 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டுன ஒரு செல்ஃப் அட்ரெஸ்ட் என்வெலப். இதுல எதுவும் மிஸ் ஆகாம பாத்துக்கோங்க, இல்லனா இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் குழப்பமா இருந்த இந்த முழு ப்ராசஸும் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி மாறிடுச்சு. இனிமே நம்பிக்கையோட உங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம். உங்க பயணம் இப்பதான் ஆரம்பமாகுது. வணக்கம். நாம எல்லாருமே பார்மசிக்கு போயிருப்போம், டாக்டர் கொடுத்த சீட்டை காட்டி மருந்து வாங்கியிருப்போம். ஆனா அந்த கவுண்டருக்கு பின்னாடி நின்னு நமக்கு புரியாத பெயர்களை எல்லாம் படிச்சு சரியா மருந்து எடுத்து கொடுக்கறாங்களே அந்த மருந்தாளுனர், அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கடுமையான ஒரு சட்டப் பயணத்தை கடந்திருக்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டோம். அது வெறும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல, அது ஒரு சட்ட ரீதியான ரொம்பவே கட்டுப்பாடான ஒரு செயல்முறை. ஆமா, இன்னைக்கு நாம அதத்தான் ஆழமா பார்க்க போறோம். இலங்கையில ஒரு பயிற்சி மருந்தாளுனரா ஆகிறதுக்கான விண்ணப்பங்கள், வழிமுறைகள், சட்ட ஒப்பந்தங்கள்னு நீங்க எங்ககிட்ட ஒரு பெரிய ஃபைலையே கொடுத்திருக்கீங்க. இத உங்களுடைய முதல் நாள் அறிமுக வகுப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம ஒவ்வொரு படியா நிதானமா அலசி ஆராய போறோம். ரொம்ப சரி. இதுல வெறும் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் இல்ல, இன்டென்ச்சர் அப்படின்னு சொல்ற ஒரு விரிவான ஒப்பந்த பத்திரம் இருக்கு. இது ஒரு சாதாரண வேலைக்கு சேர்ற மாதிரி இல்ல, ஒரு தொழிலுக்குள்ள நுழையறதுக்கான ஒரு முறையான அர்ப்பணிப்பு. வாங்க, இதோட ஒவ்வொரு கட்டத்தையும் ஆழமா பார்க்கலாம். சரி, அப்போ முதல் தடைய தாண்டறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, இதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க, யார் அப்ளை பண்ணலாம்? இதுல சில அடிப்படை தகுதிகள் இருக்கு. நீங்க இலங்கை குடிமகனா இருக்கணும், நல்ல குணநடை உள்ளவரா இருக்கணுங்கிறதெல்லாம் பொதுவானது. ஆனா முக்கியமான வடிகட்டி உங்க கல்வி தகுதி தான். அதுதான் முக்கியம். நீங்க கா.பொ.தா. சாதாரண தர பரீட்சையில ஆங்கிலம் உட்பட பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேல உயர்தர பரீட்சையில ஒரே தடவையில 3 பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கணும். ஒரு நிமிஷம், ஒரே தடவையிலையா? அப்போ 2வது தடவை எழுதி பாஸ் பண்ணியிருந்தா கணக்குல வராதா? வராது. இதுதான் முதல் முக்கியமான நிபந்தனை. அதுவும் அந்த 3 பாடங்கள் விஞ்ஞான பிரிவை சேர்ந்ததா இருக்கணும். இரசாயனவியல், அதாவது கெமிஸ்ட்ரி கட்டாய பாடம். கெமிஸ்ட்ரி கட்டாயமா இருக்கிறது புரியுது. ஒரு ஃபார்மசிஸ்ட்ங்கிறவரு அடிப்படையில ஒரு பிராக்டிக்கல் கெமிஸ்ட் மாதிரி தானே. மருந்துகளோட மூலக்கூறுகள் உடம்புல எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இந்த அடித்தளம் ரொம்ப அவசியம். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த கெமிஸ்ட்ரியோட சேர்த்து உயிரியல், தாவரவியல், இயற்பியல், விலங்கியல் அல்லது விவசாயம் மாதிரியான அங்கீகரிக்கப்பட்ட உயிரியல் விஞ்ஞான பாடங்கள்ல குறைஞ்சது 2 பாடத்திலேயாவது பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த கல்வி தகுதி இருந்தாதான் நீங்க இந்த விளையாட்டுக்குள்ளே வர முடியும். இதுல இன்னொரு முக்கியமான விதியும் இருக்கு. உங்க சர்டிபிகேட்ல இருக்கிற பேரும் நேஷனல் ஐடி கார்டுல இருக்கிற பேரும் மயிரிழை கூட மாறாம ஒன்னா இருக்கணும். கல்யாணத்தால பெயர் மாறினா மேரேஜ் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட் நீ எல்லா ஒரிஜினாலையும் கையில வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஏன் இவ்ளோ கராரா இருக்காங்க? ஏன்னா இது பரி சம்பந்தப்பட்டுட்டு ஆள் மாறாட்டம் நடக்கவோ, தகுதி இல்லாதவங்க உள்ள நுழையவோ, ஒரு சின்ன இடத்தை கூட கொடுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. ஒரு சின்ன எழுத்து பிழை கூட உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட காரணமாயிடலாம். ஓகே, கல்வி தகுதிங்கிற முதல் தடைய வெற்றிகரமா தாண்டிட்டோன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பயணத்தோட அடுத்த கட்டம், 2 வருஷத்துக்கு நமக்கு வழிகாட்டியா இருக்க போற ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது. அதாவது மேற்பார்வை மருந்தாளுனர். இது வெறும் ஒரு சூப்பர்வைசரை தேடுறதில்ல, ஒரு குருவை தேடுற மாதிரி. அருமையான வார்த்தை. ஏன்னா இந்த உறவு அப்படித்தான் இருக்க போகுது. அந்த மேற்பார்வை மருந்தாளுனருக்கும் கடுமையான விதிகள் இருக்கு. அவர் இலங்கை மருத்துவ சபையில, அதாவது SLMCல பதிவு செஞ்சு ஆக்டிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு சமூக மருந்தகத்துல, அதாவது கம்யூனிட்டி ஃபார்மசில வேலை செய்யணும்னு. அரசாங்க ஆஸ்பத்திரியோட உள் மருந்தகங்கள்ல வேலை செய்யறவங்க ஏத்துக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்? அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. சமூக மருந்தகம்னா நாம நேரா போய் மருந்து வாங்குற கடைகள். அங்கதான் பொதுமக்களோட நேரடியா பழகுற அனுபவம் கிடைக்கும். ஒருத்தரோட பிரச்சனையை கேட்டு புரிஞ்சிக்கிறது, விற்பனை, வாடிக்கையாளர் சேவைன்னு பல திறமைகளை அங்கதான் கத்துக்க முடியும். ஓ சரி சரி. அரசாங்க ஆஸ்பத்திரி பார்மசிங்கிறது உள்நோயாளி நிர்வாகத்துக்கானது. ஒரு பயிற்சியாளருக்கு நேரடி கள அனுபவம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த விதி. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்ட ஒரு விஷயம், ஒரு மருந்தாளனர் ஒரு வருஷத்துக்கு வெறும் 6 பேருக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுக்க முடியுங்கிறது. இது ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுதே. நல்ல அனுபவம் உள்ள சூப்பர்வைசரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. நிச்சயமா, இதுதான் பலரும் சந்திக்கிற பெரிய சவால்.
ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் கணக்கு. ஒருத்தர் 6 பேரை எடுத்துட்டா அந்த வருஷம் அவரால வேற யாருக்கும் பயிற்சி கொடுக்க முடியாது. அப்படியா? அதனால நீங்க ஒரு வழிகாட்டிய தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசி இந்த வருஷத்துக்கான கோட்டா இன்னும் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கணும். அப்போ ஒரு நல்ல வழிகாட்டிக்கிட்ட என்னென்ன தகுதிகளை நாம தேடணும்? வெறும் லைசென்ஸ் இருந்தா போதுமா? இல்லவே இல்ல. அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கணும், பொறுமையா சொல்லிக் கொடுக்கிற மனப்பான்மை இருக்கணும், சட்ட திட்டங்களை சரியா பின்பற்றவரா இருக்கணும். ஏன்னா நீங்க அவர்கிட்ட இருந்து தான் தொழிலோட நெளிவு சுழிவுகளை கத்துக்க போறீங்க. அவரோட நற்பெயரும் உங்க எதிர்காலத்தை பாதிக்கும். சரி, இப்போ ஒரு நல்ல வழிகாட்டியையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உங்க 2 பேருக்கும் இடையிலான இந்த குரு சிஷ்ய உறவை அதிகாரப்பூர்வமாக்கணும். அதுக்கு தான் இந்த காகித வேலைகள், அதாவது டாக்குமெண்ட்ஸ் வருது. இதுல தான் அந்த இன்டென்ஷர் பத்திரம் முக்கியமான பங்கு வகிக்குதுயா? ஆமா, முதல்ல நீங்க பயன்படுத்துற அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். புதிதாக திருத்தப்பட்ட வடிவம் 2025-11-03 அப்படின்னு குறிப்பிட்டிருக்க புதிய ஃபார்ம் மட்டும்தான் செல்லுபடியாகும். ஓ, புது ஃபார்ம் மட்டும்தானா? ஆமாம், பழைய ஃபார்ம்களை உடனே நிராகரிச்சிருவாங்க. அதோட சேர்த்து தான் இந்த இன்டென்ஷர் பத்திரமும் சத்திய கடிதமும் வருது. இந்த இன்டென்ஷர்ங்கிற வார்த்தையே ஒரு மாதிரி பழமையா ஆழமா இருக்கு. அது என்ன அவ்வளவு ஸ்பெஷல்? அது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆவணம். இந்த இன்டென்ஷர் முறைங்கிறது ஒரு பழைய அப்ரெண்டிஸ்ஷிப் முறையோட நவீன வடிவம். இது வெறும் வேலை ஒப்பந்தம் கிடையாது. ஒரு குரு தன் சீடனுக்கு ஒரு தொழிலை கத்துக் கொடுக்கிற மாதிரி ஒரு பாரம்பரிய உறவோட சட்டப்பூர்வ வடிவம் இது. ஆ, உங்களுக்கும் உங்க மேற்பார்வை மருந்தாளனருக்கும் இடையேயான 2 வருஷத்துக்கான ஒரு சட்ட ஒப்பந்தம் இது. அந்த ஒப்பந்தத்துல என்னதான் இருக்கு? அதுல உங்க கடமைகள், உங்க வழிகாட்டியோட கடமைகள்னு எல்லாமே தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. ஒரு பயிற்சியாளரா நீங்க காலை 10 மணிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் உண்மையா வேலை செய்யணும். ஃபார்மசிக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் உங்க வழிகாட்டி உங்களுக்கு தொழிலை கத்துக் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்கக்கூடாது. சாப்பாடு, தங்குமிடத்துக்கு பதிலா ஒரு உதவித்தொகை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, பயிற்சியாளரோ இல்ல மருந்தாளனரோ இறந்துட்டா என்ன நடக்கும்னு கூட அதுல விதிகள் இருக்கு. ஆமா, அதுதான் இந்த ஒப்பந்தத்தோடைய தீவிரத்தன்மையை காட்டுது. பயிற்சி ஆரம்பிச்ச முதல் 12 மாசத்துக்குள்ள பயிற்சியாளர் இறந்துட்டா மருந்தாளனர் பிரீமியத்துல ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி பயிற்சி காலத்துக்குள்ள மருந்தாளனர் இறந்துட்டா அவரோட வாரிசுகள் மீதம் இருக்கிற எவ்வளோ முழு வருஷத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பயிற்சியாளருக்கு கொடுக்கணும்னு கூட சொல்லியிருக்கு. அப்படியா? இது இந்த உறவோட முக்கியத்துவத்தையும் 2 தரப்புக்கும் இருக்கிற பொறுப்பையும் காட்டுது. அடேங்கப்பா. இதுக்கடுத்து இன்னொரு ஆவணம் இருக்கு, சத்திய கடிதம், அதாவது அஃபிடவிட். 50 ரூபாய் முத்திரைத்தாள்ல ஒரு சமாதான நீதிபதி முன்னாடி கையெழுத்து போடணும். ஆமா, அந்த சத்திய கடிதத்துலலாம் ஒரு பெரிய அர்ப்பணிப்பை கேட்கறாங்க. நீங்க ட்ரைனிங்ல இருக்கிற 2 வருஷமும் சம்பளத்துக்கோ இல்ல சும்மாவோ எந்த ஒரு அரசாங்க ஆபீஸ்லயும் இல்ல கூட்டு தாபனத்திலயும் வேலை பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும். ஒரு நிமிஷம். சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடாதுங்கிறது புரியுது. ஆனா தன்னார்வமா, அதாவது வாலண்டியரா கூட எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப கடுமையான விதியா தெரியுதே. ஏன் இவ்ளோ கட்டுப்பாடு? இது மருந்தாளுநர் பயிற்சிக்கு நீங்க கொடுக்க வேண்டிய முழுமையான கவனத்தையும் அர்ப்பணிப்பையும் உறுதி செய்யுது. உங்க கவனம் சிதறக்கூடாது, வேற எந்த வேலையும் உங்க பயிற்சியை பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் நோக்கம். சரிதான். இத ஒரு விமானி பயிற்சி மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன கவனச்சிதறல் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு விதியையும் கடுமையா பின்பற்ற சொல்றாங்க. இங்க பொதுமக்களோட பாதுகாப்பு தான் எல்லாத்துக்கும் மேல. நீங்க சொல்றது சரிதான். இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் தயாரு. அடுத்து என்ன? விண்ணப்பிக்கிற முறை, அது எப்படி நடக்குது? இப்போ எல்லாமே ஆன்லைன் தான். தபால் மூலமா அனுப்புற விண்ணப்பங்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே. SLMC வெப்சைட்ல இருந்து ஃபார்ம்களை டவுன்லோட் பண்ணி ஒரு அக்கவுண்ட் உருவாக்கி நீங்க பூர்த்தி செஞ்ச எல்லா ஆவணங்களையும் PDF வடிவுல அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் நீங்களே நேர்முக தேர்வுக்கான தேதியையும் நேரத்தையும் ஆன்லைன்ல புக் பண்ணணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அது? ஒரு தடவை நேரத்தை தேர்ந்தெடுத்துட்டா அதை எந்த காரணத்துக்காகவும் மாத்தவே முடியாது. இதுல நிறைய பேர் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா நிறைய பேர் இதுல தவறு செய்றாங்க. ஒரு தடவை நேரத்தை தேர்ந்தெடுத்துட்டா அதை மாத்தவே முடியாது. என் நண்பர் ஒருத்தர் அவசரத்துல ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் ஒரு முக்கியமான குடும்ப நிகழ்வு இருந்ததால இன்டர்வியூவை மிஸ் பண்ணிட்டார். ஐயோ பாவம். அதனால உங்க 2 வருஷம் உழைப்பு வீணாகாம இருக்க இதுல ரொம்ப கவனம் தேவை. கட்டணம் எவ்வளவு செலுத்தணும்? கட்டணம் 3500 ரூபாய். இத இலங்கை வங்கி மருதானை கிளையில் இருக்கிற இலங்கை மருத்துவ சபையோட கணக்குல கட்டணும்.
சிடிஎம் மிஷின் வழியா பணம் கட்டினீங்கன்னா அந்த ஒரிஜினல் ரசீதோட ஒரு போட்டோ காப்பியும் எடுத்துட்டு போறது நல்லது. சில சமயம் அந்த ரசீதுல இருக்கிற எழுத்து சரியா தெரியாம போக வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ கடைசி கட்டம், நேர்முக தேர்வு. இது அறிவை சோதிக்கிற தேர்வா இல்ல ஆவணங்களை சரிபார்க்கிற ஒரு நிகழ்வா? எல்லா ஒரிஜினல்லையும் கொண்டு வர சொல்றத பார்த்தா இது ஒரு கடுமையான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி தெரியுதே. நீங்க சரியா கணிச்சிருக்கீங்க. இது முக்கியமா ஒரு ஆவண சரிபார்ப்பு தான். உங்க தகுதிகள், நீங்க கொடுத்த தகவல்கள் எல்லாமே 100% உண்மையான சரிபார்க்கிற கடைசி கட்டம். அப்போ நேர்முக தேர்வுக்கு என்னென்னலாம் மறக்காம எடுத்துட்டு போகணும்? ஒரு லிஸ்ட் சொல்லுங்க. கண்டிப்பா. முதல்ல நீங்க பூர்த்தி செஞ்ச அப்ளிகேஷன், இண்டென்ச்சர் பத்திரம், சத்திய கடிதம், இது எல்லாத்தோட ஒரிஜினல். 2வது பணம் கட்டினதுக்கான ஒரிஜினல் ரசீது. 3வது உங்க ஒரிஜினல் நேஷனல் ஐடி கார்டு. சரி. 4வது உங்க கல்வி தகுதியை நிரூபித்த பரீட்சைகள் திணைக்களம் கொடுத்த க, போ, த, சாத மற்றும் உத ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ். 5வது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ. கடைசியா 110 ரூபாய் முத்திரை ஒட்டி உங்க முகவரியை தெளிவா எழுதின ஒரு தபாலுரை. ஆவணங்கள்ல ஏதாவது சின்ன குறைபாடு இருந்தா என்ன நடக்கும்? எந்த கருணையும் காட்ட மாட்டாங்க. ஆவணங்கள் முழுசா இல்லாட்டியோ இல்ல தேவையான ஒரிஜினலை கொண்டு வராட்டியோ நேர்முகத் தேர்வின் போதே உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் தெளிவா சொல்லிருக்காங்க. அதனால கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் 2க்கு 3 தடவை செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆஹா, இந்த முழு செயல்முறையையும் சுருக்கமா பார்த்தா, முதல்ல உங்க கல்வி தகுதியை சரியா செக் பண்ணணும். 2வதா தகுதியான ஒரு நல்ல வழிகாட்டிய, அதாவது மேற்பார்வை மருந்தாளுநரை கண்டுபிடிக்கணும். 3வதா சரியான புதுப்பிக்கப்பட்ட ஃபார்ம்களை பயன்படுத்தி ஒப்பந்தத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுகிட்டு ஆவணங்களை துல்லியமா தயாரிக்கணும். கடைசியா ஆன்லைன்ல கவனமா விண்ணப்பிச்சு நேர்முகத் தேர்வுக்கு அத்தனை ஒரிஜினலோடையும் தயாரா போகணும். இந்த முழு செயல்முறையோட கடுமையே மருந்தாளுநர் தொழிலோட பொறுப்பை நமக்கு உணர்த்துது. இது வெறும் அறிவை பரிமாறிக்கிற ஒரு பயிற்சி மட்டும் இல்ல, இது ஒரு சட்டப்பூர்வமான ஒழுங்கப்படுத்தப்பட்ட தொழில்முறை பயணம். இந்த விதிகள் எல்லாமே கடைசியில மருந்து வாங்குற பொதுமக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு தான். ஆமா, மருந்துகளை கையாள்ற ஒருத்தர் முழு அர்ப்பணிப்போடவும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும் இருக்கணுங்கிறத இது உறுதி செய்யுது. இந்த ஆழமான ஆய்வோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம பேசின அந்த ஒப்பந்த பத்திரத்துல நேர்மையான மற்றும் உண்மையுள்ள பயிற்சியாளராக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வரி வருது. உங்களுடைய இந்த 2 வருஷ பயிற்சி பயணத்தோட இறுதியில அந்த வார்த்தைகளுக்கு உங்களுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? Cause I am super, super one. I'm out to get you, let you wreck yourself, see me coming now. 10,000 fighters by my side, I'm about to shoot them down. Bow down like no